உங்கள்கிட்ட மாதிரி ஒரு நல்ல ஆள்கிட்ட நீங்கள் இப்படி அந்த மாதிரி ஆள்கிட்டனா அவனுக்கு தெரியும். நம்ம என்ன படிச்சிருக்கே செய்தோம் சொல்லதுக்கு. சொல்லவே கிடையாது, எனக்கு கேட்க மாட்டாங்க. பார்த்தியா 300 ஆடு இருந்தால் 150 குட்டியாட்டு விற்க வேண்டிய வரணும் வரணும். அப்படி நம்ம 150 குட்டி பொறு குட்டியாக போனால் 150 கிடா குட்டியாட்டு வரணும்ல. அதுக்கு இல்லைல்ல. இது எத்தனை வருஷம் கிடாண்ணா இது? இப்போ ஆட்டுக்கு வாங்கியிருக்கீங்க. எங்கே வீடு வாங்கினது? எட்டயபுரத்துலையா? எவ்வளோன்னு வாங்கினீங்கண்ணா? சரி சரி சரி. எத்தனை பல்லு? கடை சேர்ந்துட்டு ஆட்டுக்காக வாங்கியிருக்கீங்கண்ணா. நல்லா அருமையாக இருக்குது கிடா. இந்த மாதிரி கிடா வாங்கிட்டோம்னா நல்லா குட்டி நல்லா வரும்ண்ணே. அந்த பொட்டு கிடா என்ன? ஆ ஆ ஆ அண்ணா வணக்கம். உங்கள் பேர் உங்கள் ஊர் சொல்லுங்கள். என் பேர் குருநாதன். இந்த ஊர் சொல்லுங்கள். திம்மராஜபுரம். சரி. எவ்வளோ ஆடு வச்சுருக்கீங்கண்ணே? ஒரு 400 ஆடு இருக்கும். 500 400 ஆமாம், 400 ஆடு இருக்கும். நீங்கள் எத்தனை தலைமுறையாக ஆடு மேய்க்கிறீங்க? என்ன தலைமுறை 3 தலைமுறை இருக்கும். சரி. எல்லாம் என்ன ரகமான குட்டி வச்சுருக்கீங்க? எல்லாம் பொட்டு குட்டி தானே? நாட்டு குட்டி வச்சுருக்கீங்களா? எல்லா கலர் குட்டியும் இருக்குது. சரி. அதுக்கு பொட்டு குட்டின்னு சொல்ல முடியாது. எல்லா கலர் குட்டியும் இருக்குது. சரி. இப்போது மேய்ச்சலுக்கு எங்கே வரைக்கும்லாம் கூட்டிகிட்டு போகணும்? இருந்தாலும் கரசாடு நம்ம வடக்கு வரைக்கும் போய் வரும். இருந்தாலும் அந்த வீடுக்குள்ளே வடக்க அந்த வீட்டு வரைக்கும் போய் வரும். புதியமுத்தூர் வரைக்கும் போவீங்க? ஆமாம், புதியமுத்தூருக்கு முதல் கடந்து வந்துட்டோம். போயிட்டு வந்துட்டோம். சரி. இப்போ இங்கே கூட தான் மேயுது. முதல்ல மேய்ச்சல் இல்லாதனால அங்கே போய் எங்கே மேய்ச்சல் இல்லாதப்போ எங்கே வேலை எங்கே கூட்டு போவீங்க? கொலைநல்லூருக்கு போணுச்சோம். கொலைங்கரசு கொலைநல்லூருக்கு போயிருக்கு. எல்லாருக்கும் இங்கே விட்டால் போனால் வாய்க்காடு கொலைங்கரசுக்கு, வடக்காம போனால் கொலைநல்லூர், சரி, ஆரக்குளம் வரைக்கும் போய் வந்தோம். சரி. போன வருஷமே மழையே இல்லையாண்ணா? எப்படி ஆடு மேய்ச்சலுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குமே? குளத்துல மேய்ச்சோம்லாம். அந்த பக்கம் தாமரை பண்ணி அதில் தண்ணி வருதுல்ல, அதில் மேய்ச்சி. ஆமாம், மேய்ச்சி அதனால வயக்காட்டுக்குள்ளே மேய்ச்சி ஊருக்கு வந்தால் மழை பெஞ்சுது. மழை பெஞ்ச உடனே தங்கிடுவீங்க? ஆமாம் ஆமாம். வீட்டுக்குள்ள யாரெல்லாம் இருக்கு? நீங்களும்? நாங்கள் இன்னும் 5 பேர் அங்கே நிற்காங்க ஆட்டுக்காரங்க. அவங்க ஒன்றா வருவாங்கல்ல. ஒன்றா சேர்ந்து தான் ஆமாம் சாப்பிடுவீங்க? ஆமாம். ஒரு ஆளாக கிடையாது. அப்படி வெளியில் போகிறப்ப மழை காலங்களில் என்ன பண்ணுவீங்க? மழை காலத்துக்கு கூடு இருக்கும்ல, கூட்டில் இருந்துக்கிடும். மழை பெஞ்சதுன்னா டென்ட் மாதிரி போட்டு. ஆமாம், அதில் உள்ளே இருந்துக்கிடும். சரி சரி. ஆடுகள்லாம் மழையில் அது நனைஞ்சிரும். நனைஞ்சா ஒன்றும் செய்யாது. நனைஞ்சா அதனால ஏதாவது அது கோடையில் நனைஞ்சா ஒன்றும் செய்யாது. தறுகாலத்தில் செட்டு கிடக்கும் உள்ள. உள்ள செட்டு போட்டு வச்சிருக்கும்ல அங்கே தொழு, அதில் வந்து. ஆமாம், அது நனையாது. மழை காலங்களில் என்ன மாதிரியான நோய்கள்லாம் வரும் ஆட்டுக்கு? என்ன மருந்து? வாப்புன்னு வரும், வேறு இந்த காளாவண்ணா வரும், அப்புறம் படிசாவனுக்கு வரும், துள்ளி மேஞ்ச மாதிரி இருக்கும், கிறுக்கு மாதிரி வரும், கோட்டியாக்கில் எல்லா நோயும் வரும். ஒரு இதாக கிடையாது. இதில் 500 ஆடு வச்சுருக்கீங்கன்னா பொட்டாடு எத்தனை வச்சுருப்பீங்க? கிடா குட்டிகள் இருக்கும். பொட்டாடு தான். கிடா குட்டி கூட அவ்வளோ கிடையாது. கிடாய் வந்து இப்போ 4-5 கிடா தான் கிடக்கு. 5 கிடா வச்சுருப்பீங்க. வேறு எல்லாம் பொட்டையாடு தான். சரி சரி. இதில் குட்டி எவ்வளோ நாளைக்கு ஒருக்க நீங்கள் சந்தைக்கு கொண்டு போவீங்க? குட்டி நாங்கள் சந்தைக்கு கொண்டு மாட்டோம், வியாபாரிக்கு கொடுத்துருவோம். வியாபாரி வந்து ஆமாம், நாங்கள் கொண்டு போக கிடையாது. வியாபாரிகிட்ட மொத்தமாக கொடுத்துருவோம், அவங்க வாங்கிட்டு போவாங்க. கொண்டு போயிடுவாங்க. எத்தனை மாதத்துக்கு குட்டி வந்து எடுப்பாங்க? அது நம்ம விற்கணும்னு நினச்சா வந்தால் வந்துடுவாங்க. 3 மாதம். அது போன மாதம்லாம் 10-30 குட்டி போல தான் வச்சு, வேறு எல்லாம் சேர்த்து போச்சு. 10-30 போல தான் விற்றோம். வேறு எல்லாம் மண்டே போட்டு போன மாதம். இந்த இருந்தாப்புல அடைச்ச மாதிரியே கூட்டில் செத்து போயிட்டு. ஏன் கூட்டே செத்துட்டு. இவ்வளோ ஆட்டுக்கு 400 ஆடு இருந்தாலும் ஒரு 300 குட்டி ஆட்டு விற்கணும் வரணும்ல. ஒரு குட்டியை தவிர்த்து போனாலும் ஒரு 150 ஆட்டு வரணும். அதுவும் இல்லைல்ல, செத்து போச்சுல்ல. போன வருஷம் அந்த அளவு குடிச்ச மாதிரி கூட்டில் அடைச்ச மாதிரி செத்து போயிட்டு. 4-3 செத்து போயிட்டு. இன்சூரன்ஸ் பண்ணல? காலையில் எடுத்து போட்டு பண்ணணும். ஒன்றும் பண்ணல. இன்சூரன்ஸ் பண்ணால் உங்களுக்கு கவர்மெண்ட்டில் இழப்பீடு கொடுப்பாங்க ரெடியோ? அது நம்மளுக்கு தெரியாதுல்ல. தெரிஞ்சால் தானே பண்ண முடியும். அங்கே இருக்கிற யாரும் வந்து சொல்ல மாட்டாங்க? அங்கே யாருமே அதை பற்றி கேட்க மாட்டாங்க. நாங்களும் கெம்பது கிடையாதுல்ல. இப்போமே இந்த வருஷமே கோடையில் 10-60 எண்ணத்துக்கு மேலே போயிட்டு ஆடை. வேறு இன்னைக்கு யாரெல்லாம் ஒன்றுமே பேசுறது கிடையாது. என்ன உங்கள்கிட்ட மாதிரி ஒரு நல்ல ஆள்கிட்ட நீங்கள் இப்படி அந்த மாதிரி ஆள்கிட்டனா அவனுக்கு தெரியும். நம்ம என்ன படிச்சிருக்கே செய்தோம் சொல்லதுக்கு. சொல்லவே கிடையாது, எனக்கு கேட்க மாட்டாங்க. மற்றபடி நான் ஒரு வருஷத்துக்கு ஒரு 300 குட்டி விற்பீங்களா? பார்த்தியா 300 ஆடு இருந்தால் 150 குட்டியாட்டு விற்க வேண்டிய வரணும்.
அப்படி இந்த 150 குட்டி பொறு குட்டியாக போனால் 150 கிடா குட்டியாட்டு வரணும்ல. ஆ அதுக்கு இல்லைல்ல. புற குட்டி போனால் அப்படியே வரணும்ல. அதுக்கு குட்டி வச்சுக்கிங்க கிடா குட்டி ஆமாம், கிடா குட்டி விதவும் பொட்டை குட்டி நிற்கும். சரி 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 அதுக்கு வழி இல்லைல்ல, இந்த வருஷம் போயிட்டுல. சாவாமல் இருந்தால் இதை அடிக்கவே முடியாது, செத்து போச்சுல்ல. சாவாமல் இருந்தால் இது மிஞ்சினது எதுவும் கிடையாது. வேற இதுக்கு தடுப்பூசி தடுப்பு மருந்து என்ன கொடுப்பீங்க? அதெல்லாம் போட்டாச்சு, மருந்து இப்போ தான் போட்டோம். என்ன மருந்து போடுவீங்க? இந்த நெல்வம் இந்த நெல்வமா என்னமா சொன்னாங்களோ, ஒரு மருந்து மஞ்சளாக இருக்கும். அதுக்கு ஒரு பாட்டிலு 680 ரூபா சரி வாங்கி கொடுத்த மெடிக்கலில். வாங்கி எத்தனை ஆட்டு கொடுப்பீங்க போடுவீங்க? ஒரு பாட்டில் வாங்கி 10-70 ஆட்டுக்கு ஓடும். சரி அது ஒரு 6 பாட்டில் 3 பாட்டில் வாங்க வேண்டியிருக்கும். 6 பாட்டில் வாங்கினது. 6 பாட்டில். ஆமாம், எவ்வளோ? 650 ரூபா. 680 வாங்கி போட்டோம். இப்போ தான் போட்டு 10 நாள். எதுக்காக போடுறது? இருந்தாப்புல சாகுதுன்னு படிச்ச கணக்கு சாகுதுல்ல. இந்த பல்ல கடிச்சிட்டு இப்படியே இருந்தாப்புல இருக்குது, கோட்டையாக வந்து அந்த செத்துருது. அதுக்கு தான், வேறு ஒன்றும் இல்லை. சரி சரி. மற்றபடி இப்போ நீங்கள் இந்த பக்ரீத் நேரத்தில் நல்லா அந்த மாதிரி கிடாலாம் வச்சு வளர்க்க வைக்க மாட்டீங்க, குட்டியே கொடுத்துருவீங்கண்ணே? அது குட்டியை கொடுத்துரும். கிடா வச்சு வளர்க்க முடியாது. கிடா வளர்க்கறதுக்கு இருக்கும், அது இருக்கும், அரமணக்கு செத்து போகுதுல்ல. ஏதாட்டும் ஒரு நோய் வந்து செத்து போகுது. ஆமாம், அதனால் குட்டியிலே கொடுத்துருங்க. ஆமாம், அது குட்டியில் போய்க்கு. ஆடுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆடு போனாலும் இது வண்டியில் 4 மாதம் வைப்போம். ஆடு பல்லு போன ஆட்டை பிறகு வைப்போம். ஆமாம், எத்தனை ஆடு வேணாலும் விற்றுடலாம். ஆடு அது எவ்வளோ போகுது? ஒரு ஆடு 5 ரூபா ரேட்டுக்கும் விற்கும், 4 ரூபா ரேட்டுக்கும் விற்கும், மொத்தம் போல் விற்கும். இது நல்லா இருந்தால் 6 ரூபாய்க்கும் விற்கும் ஒரு ஆடு. குட்டி இப்போ 2 மாதம் 3 மாதம் குட்டி எவ்வளோ? அது வந்து 4 ரூபாய்க்கு விற்கும். ஒரு குட்டி 4 ரூபா. 4 ரூபாய்க்கு விற்கும், 3 ரூபாய்க்கு விற்கும், தரம் போல் இருக்குது. நேரடியாக வந்து யாரும் குட்டி கேட்டாலும் கொடுப்பீங்க? ஆமாம், வந்தாலும் கொடுப்போம், வியாபாரிக்கு கொடுத்துருவோம். ஒரு மொத்தத்தில் வியாபாரி கொடுத்துட்டு அவங்க கொண்டு எட்டியாத்தில் கொண்டு விற்றுருவாங்க.